ஹாய், நான் உங்கள் எஸ்எஸ் ஃபேமிலி. ரொம்ப நாளாக வீடியோ போடலை. ஏன் போடலைன்னா, சரி கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் வீடியோ போடுவோன்ட்டு நான் வீடியோ போடாமல் விட்டுட்டேன். ஒரு நாய் இருக்குது, பாவம் புருஷனை இழந்து பிள்ளைய இழந்து பைத்தியக்கார மயிராகி போச்சு அந்த பொம்பளை. என்ன பேசணும் என்ன பண்ணணும்னு தெரியல. இன்னும் அந்த பொம்பளைக்கு வந்து திவ்யா கார்த்தி மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுறாங்க. பாவம் என்ன செய்ய, திவ்யா கார்த்தி வந்து தானே அவங்க இதை பண்ணாங்க. பைத்தியக்காரி பாவம் புருஷனை இழந்து பிள்ளைய இழந்து இது பண்ணனா மணலில் பாதிக்கப்பட்டியா? சி, நீ எல்லாம் ஒரு பொம்பளை கருமம். உன்னையெல்லாம் பொம்பளைன்னு சொல்லவே எங்களுக்கெல்லாம் வெக்கமாக இருக்குது, வெக்கக்கேடாக இருக்குது. வயசாகி போச்சு, நீ உண்டு வேலை உண்டுன்னு போய் ப்ரெஷர் மாத்திரையை முழுந்துட்டு சுகர் மாத்திரையை முழுங்கிட்டு மூடி படுக்க வேணாம். தேவையில்லாமல் எப்போ பாரு நீ வந்து நான் வந்து என்னைக்காவது உங்களை பற்றி நாங்கள் பேசியிருக்கோமா? பேசியிருக்கோமாடி? அடியாய் பேசியிருக்காமா? சும்மா 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 உனக்கு வீவஸ் போலேனா திவ்யா கார்த்தி மூஞ்சாப்பாரு அளப்பாரு. ஐயோ, உன்னையெல்லாம் பேசணுமா அப்படின்னு சொல்லி தான் இத்தனை நாளாக நான் பேசாமையே இருந்தேன். வீடியோ போடக்கூடாதுன்னு நினச்சேன். இன்றைக்கி தான் உன்னுடைய எல்லாத்தையும் போய் உன் வீடியோ லைவு எல்லாத்தையும் போய் பார்த்தேன். பாவம் என்ன செய்ய நீ. ஆனால் சொன்னாங்க, ஒருத்தவங்கள்ட்ட நான் கால் பண்ணி கேட்டப்ப நீ வந்து ரொம்ப மனநல பாதிக்கப்பட்டுட்டியா, அதனால தான் நீ வந்து இப்படி பேசுகிறேன்னு சொன்னாங்க. நான் தெரியும், யாருமே புருஷன் பிள்ளைங்களை இழந்தால் மனநல பாதிக்கப்படுவாங்க தானே. ஆனால் நான் அப்படி கிடையாதுமா, நான் ஃபேமிலியோடு தான்மா இருக்கேன், ஒன்றும் கவலை இல்லை, நிம்மதியாக இருக்கேன். என் தம்பி வந்துட்டான், அப்புறம் என்ன எங்களுக்கு கவலை? இப்போ சித்ரா மேம் வெளில வர போகிறாங்க, அப்புறம் என்ன கவலை உங்களுக்கு? ரொம்ப ஓவராக பேசுகிற நீ, ரொம்ப ஓவரா. நீ எல்லாம் வந்து திவ்யா கார்த்தியை பற்றி பேசுகிறதுக்கு கொஞ்சமாவது உனக்கு தகுதி இருக்கா? தகுதி கட்டுறவளை மூடிட்டு வீடியோ போட்டோமா, டான்ஸ் ஆடினோமா அப்படின்னு வாயை வச்சு செஞ்சோமா, வாய் இதை மூடிட்டு போ, சரியா? என்னை வாய் பேச வைக்காத. இத்தனை நாள் ஏன் தெரியுமா அந்த வீடியோ கூட நான் நீ உட்காந்து போனா படுத்துக்கிட்டு போகிறேன். உனக்கு மரியாதையே கிடையாதுடி. ஏன்னாதான் நீ முண்டை, அவ்வளோதான் நீ மரியாதை. இனி வந்து திவ்யா கார்த்தியை பற்றி ஏதாவது பேசுன கிழிச்சு மரியாதையோட இருந்துக்கோ. இனிமேலாம் சும்மா இருக்க மாட்டேன், சரியா? மூடிட்டு லைவையும் வீடியோவும் போட்டுக்கிட்டு மூடிட்டு போ, சரியா? உனக்கு மனநல பாதிக்கப்பட்டுருச்சுன்னு எனக்கு தெரியும், சரியா? ஓகே பாய். இனி பேச மாட்டேன்னு நான் நினைக்கிறேன். இனி பேசுனேன்னா வந்து செருப்பாலே அடிப்பேன். அது யாரு? திவ்யா கார்த்திக் போட்டிருந்த செருப்பாலே அடிப்பேன்.